ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம வெறும் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே அந்த நைட் கில்டை சேர்ந்து எல்லாத்தையுமே கூட்டு போவான். உள்ளே பார்த்தா அந்த ஜாம்பிஸோட அரசன் அந்த எலும்பு கூட அங்கே நிற்பான். அங்கே நம்ம வெறுவை பார்த்தோன்னா அந்த எலும்பு கூட நீ எப்படா இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம வெறு உன்னை கொள்ளதாண்டா இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நெஞ்சாங்கூட்டில் இருக்க மஞ்சாசோர் இருக்கிறதுக்கு ஓங்கி ஒரு குத்தோட போயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம பேர் பறந்து போய் நெஞ்சில் ஒரு குத்தி அதோட மேஜிக் கோர் பவர் அப்படி பிச்சு பிடுங்கி வெளியே எடுத்துருவான். அதோட அந்த எலும்பு கூட செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் அதோட அடிமைகள் அதுங்களும் ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். சுற்றி பார்த்தா ஒரே பணமாக இருக்கும். அதுக்கு நடுவில் நைட் கில்ட சேர்ந்தவங்க நிற்பாங்க. அப்போ நம்ம வெறும் மரண மாசா வானத்தை பார்த்து ஒரு கத்துவான் பாருங்க. அந்த இடமே அதிரும். அவனோட ஆறா மேஜிக்கை பார்த்துட்டு அந்த நைட் கில்ல சேர்ந்த பாஸ் அவங்ககிட்ட என்னடா இவன் சாதாரண ஆள் நினச்சேன், அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. இந்த மேஜிக் எறும்பு நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஜேஜோ அசிஸ்டண்ட்டில் என்ன மாதிரி ஒரு டஃப் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பார்க்கோட அசிஸ்டண்ட் பார்க்கிட்ட சார் நம்ம வேணா ஜின்மு கூட சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணலாமா, அவர் கில்டும் நம்ம கில்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பார்க்கு டேய் இப்போ புதுசாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணி வந்திருக்கான், அவங்க கூட போய் சேர்ந்தா நல்லா இருக்காதுடா, நம்மள எல்லாரும் கலாய்ப்பாங்க, நம்ம டாப் 5ல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜின்வு இந்த மாதிரி எறும்பு வச்சு தனியாகவே எல்லாத்தையுமே முடிக்கலாம். அவன் டஞ்சன் கேட்டுக்கு அவனு போகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு எறும்பு போதும், இதுவே முடிச்சு விட்டு வந்துடும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடா, நம்ம வேணா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட் டீமாக சேரலாம், அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படி சொல்லும்போது அது கேட்ட அந்த அசிஸ்டண்ட்டு நீங்கள் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே பார்க்கு டேய் நான் தான் அந்த கில்டு மாஸ்டரு, நான் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம அவங்க கூட ஒரு சப்போர்ட் டீமாக இருப்போம், அதனால் நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படி சொன்னோன்னே அது கேட்ட அந்த அசிஸ்டண்ட் ஓ அப்படிங்களா, அப்படின்னா நம்ம ஹண்டர் சங் கூட இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள், சூப்பர் போங்க அப்படி சொல்லும்போது அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த பார்க்கும் என்னடா பிளான் நல்லா இருக்கா, அதுதான்டா அந்த கில்டு மாஸ்டர் பார்க்கு அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே அங்கே கட்டினா இந்த பக்கம் ஸ்கூலில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அங்கே நிறையா பேர் இறந்துருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. அங்கே ஒரு அம்மா புள்ள இறந்ததை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே இருக்க அந்த ஸ்குவாட் எல்லாமே இங்கே வேறு யாரும் இல்லை சார், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, இங்கே வேறு பணங்கள் இல்லை அப்படி சொன்னோன்னே அவங்கங்க என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சங் ஜின்வும் சேர்மன் கோவும் ஒன்றா காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ சேர்மன் கோ நம்ம ஹீரோ கிட்ட 213 ஸ்டூடெண்ட் உடனே அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, ஆனால் நிறைய பேர் அங்கே மாட்டி இறந்து போயிட்டாங்க, இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம், நாங்கள் தோத்துட்டோம், இதை முன்னாடியே கணிச்சிருக்கணும் அப்படின்னு நான் பேசிட்டு இங்கே பாருங்கள் சங், இங்கே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டஞ்சன் கேட்டு நிறையா வந்துகிட்டே இருக்குது, அதுவும் 6 மாதத்துக்குள்ளே, அதே 6 மாதத்துக்குள்ளே நிறைய பேர் அவேக்கனிங் ஆகிறாங்க, ஹண்ட்ரஸோட பவர் நிறைய பேத்துக்கு கிடச்சிட்ருக்கு, இதை பார்க்கும்போதே ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்கு இதை பற்றி வளவலன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள், டேரெக்டாக விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சேர்மன் கோ இங்கே பாருங்கள் இதில் ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி இந்த மாதிரி நிறையா நாட்டிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, ஏன் உங்களை நேரத்துக்கு யாராச்சும் பார்த்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் உங்களை தடுத்து நிப்பாட்ட முடியாது, நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம், ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், உங்களுக்கு என்ன வேணால் கேளுங்க, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த நாட்டோட நிலைமை ரொம்பவே மோசமாயிரும், கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோவை அவன் தங்கச்சியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுவார். நம்ம ஹீரோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது திரும்பி பார்க்கும்போது அங்கே சேர்மன் கோ நீங்கள் எங்களை விட்டு போயிடாதீங்க சங், நீங்கள் எங்கள் கூட இருங்க, கொரியாக்கே இருங்க, வேறு நாட்டுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, அப்படின்னா சரி, எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, அது என்னென்னா நான் தனியாக தான் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவேன், அது எவ்வளோ பவர்ஃபுல்லான டஞ்சன் கேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே சேர்மன் கோவும் ஓ நாங்கள் எதுக்காக இந்த தனியாக போகக்கூடாது அப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி டஞ்சன் கேட்டுக்குள்ளே குறிப்பிட்ட இத்தனை ஹண்டர்ஸ் இருந்தால் தான் அவங்க உயிர் பழைக்க முடியும், அதுக்காக தான் இந்த மினிமம் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு போனால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் அதுவே உங்களுக்கு வேண்டாமா அப்படி சொன்னோன்னே அது கேட்டு நம்ம இருவோம் ஆமாம் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அது கேட்டு சேர்மன் கோவும் கண்டிப்பாக நீங்கள் இது கேட்டுட்டீங்களே உங்களுக்காக கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சேர்மன் கோ அந்த டீலிங்க்கு ஒத்துக்குவார். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நோனான்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்கோ தான். நோனா எப்படி இருக்க, நீ என்னோட அப்பாவோட கில்ல போய் சேர போறியாமே, நீ பேசாமல் என் கூட வந்துரு, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் நீ வந்து சேர்ந்துறியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த நோனாவும் ஜின்கோ ஏன்டா இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் ஆன கில்டுக்குலாம் என்னை கூப்பிடாதரா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜின்காவும் என்ன சொல்கிற, நான் இப்போ எந்த மாதிரியான ஒரு கில்டு இருக்கேன்னு தெரியுமா, இந்த கில்டு மாஸ்டர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டுனோன்னா என்னது அவரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துருவா, அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஏன்னா அந்த கில்டுக்கு மாஸ்டரே நம்ம ஹீரோ ஜின்வு தானே, அவள் செம்மையாக ஷாக்காயிருவா, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு இருப்பா.
அப்படியே கட் பண்ணா இந்த நோனா யார் அப்படின்னா இந்த நோனா இந்த ஜின்கோவோட கசின். அந்த கசின் அப்படியே அங்கேருந்து இங்கே நம்ம ஹீரோ பார்க்க வந்துடுறா. நம்ம ஹீரோ ஜின்கோவை பார்த்துட்டு, ஏய் நீ யாரா கூட்டு வந்திருக்க, ஒன்றுமே சொல்லாமல் யார் இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜின்கோ கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு ஜின்கோ இவ தான் நோனா என்னோட கசினு, இவன் நம்மளோட கில்ல சேர வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அதை பார்த்து நம்ம ஜின்கோ பார்த்து அந்த நோனா, நான் உங்களையா பார்க்குறேன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இப்போ கூட நம்பவே முடியல உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ, டேய் உன் கசின் ஏறாங்கா, பரவாயில்லையே நீ டி ரேங்கா இருக்க, உன் கசின் ஏ ரேங்கா இருக்கா, அப்படின்னா உன்னோட எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, அங்கே நோனா பார்த்து உனக்கு என்னோட கில்ல சேர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்கள் கில்ல கண்டிப்பாக சேருவேன், அந்த ஜின்கோவோட அண்ணன் கில்ல சேர்றதுக்கு உங்கள் கில்ல எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஜின்கோ நம்ம ஹீரோவோட காதில், என் அண்ணன் அப்படிதான், அவனை யாருக்குமே பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம சேர்மன் கோ ஹண்டர் அசோசியேஷனில் மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி மினிமம் மெம்பர்ஸ் அந்த ரூல்ஸ் எடுக்கணும், நம்ம ஜின்வுக்கு அந்த ரூல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அங்கே இருக்கவன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் ரூல்ஸை இவன் ஒருத்தனுக்காக எடுக்கணுமா, நீங்கள் என்ன ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவத்தை அவனுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு சேர்மன்கவும் வெளிப்படையா, ஆமாம் அவனுக்கு நான் தனித்துவமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆகணும், நான் ஒரு கேள்வி கேட்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கற்றுன்னு வந்துட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கணும்னு உன்னோட பில்டிங்லேருந்து புதுசாக இங்கே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்ட, ஏன்னா அங்கே ஒரு டஞ்சன் இருக்குன்னு, இந்த மாதிரி சாதாரண மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா, உனக்கு காசு இருக்கு நீ பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ சேர்மன் கோ, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பக்கம் ஒரு 20 ஹண்டர்ஸ், அந்த பக்கம் சங்ஜின்வூ, நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? சங்ஜின்வூ ரொம்பவே பலசாலியான ஒரு ஹண்டர், அவர் மட்டும் நம்ம கொரியா நாட்டை விட்டு போயிட்டார் அப்படின்னா கொரியா என்ன ஆகுனே தெரியாது. ஏற்கனவே அந்த டங்ஸு அவன் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டான். இந்த மாதிரி எஸ்ராங் ஹண்டர்ஸ்லாம் நம்ம நாட்டை விட்டு போயிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஒரே ஹண்டர் சங்ஜின்வூ தான், அவர் எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சங்ஜின்வூ என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு கூட இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டு இப்போ எங்களோட புது கில்டு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவான். அங்கே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டோன்னே அதை நம்ம சாகையை பார்த்துருவாங்க. அப்படின்னா அவர் என்ன அவரோட கில்லில் சேர்க்கலையா, வேற ஏதோ ஒரு பொண்ணை சேர்த்துட்டாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஜின்கோவும் காரில் அந்த டஞ்சன் கேட்டுக்கு ஃபைட்டுக்கு தனியாக வந்திருப்பாங்க. ஜின்கோ அந்த பெரிய டஞ்சன் கேட்டை பார்த்து, என்னென்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயை பழப்பான். நம்ம ஹீரோ, டே இதுக்கு முன்னாடி நான் போனேன் அந்த டஞ்சன் கேட்லாம் நீ பார்த்தா என்னடா ஆவே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே ப்ரெஸ் மீட் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட, பதில் சொல்லுங்க, நீங்கள் புதுசாக கில்டு ஓப்பன் பண்ணிருக்கீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ சேர்மன் கோவோட அசிஸ்டன்ட் சவுல் அங்கே வந்திருப்பாரு. ஹண்டர் சங் என்னை மன்னிச்சிருங்க, இவங்க இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும், ஏங்க நான் தனியாக போகிறத எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சேர்மன் சவுல், நீங்கள் உங்கள் பேர் உங்கள் பர்சனல் டீட்டெயிலை தான் எங்களால் பாதுகாக்க முடியும், நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே டஞ்சன் கேட்டில் ஃபைட் பண்ண போகிறீங்கன்றது எல்லாத்துக்குமே தெரிய வரும், அதை எங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு நோனா, அவள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டோ தான், அவளை முதல்ல எப்படியாச்சும் தனியாக ஒதுக்கிடணும், அவளை இங்கே கில்டுக்கே வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அராய்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேடா சோல்ஜர்ஸ் அங்கே வர வைப்பான். அங்கே வர வச்சுட்டு, இங்கே மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களை நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சேர்மனோட அசிஸ்டண்ட்டு இங்கே சவுல் செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணி பார்த்ததுன்னு, இது எல்லாமே பி ரேங்கை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சேடா சோல்ஜர்ஸை வச்சுருக்காரு, இவரை பற்றி என்னமோ தனியாக போகிறதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க என்னமோ கத்திட்டு இருந்தானுங்க முட்டா பயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உள்ளே போகலாம் சங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுல் ஒத்துக்குவார். அப்புறமா நம்ம சவுலும் கெட்டப்லாம் போட்டு ஆர்மர்லாம் போட்டு சும்மா பலன்னு மின்னும் அந்த ஆர்மரு. அப்புறம் நானும் உங்கள் கூட வரேன், ஏன்னா சேர்மன்கோ நீங்கள் உள்ளே எப்படி சேஃப்டியாக சண்டை போடுறீங்களா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா செக் பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்துட்டு ஜின்வுவும் ஜின்கோவும் இங்கே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்வு அவரை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் மறுபடியும் தெளிவாக தான் முடிவெடுத்திருக்கீங்களா, அப்புறம் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, அதை பார்த்துட்டு சவுளு இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணால் சிறிது நேரம் கழித்து அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருப்பார் சவுல். என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரு, அதை ஷேடோ சோல்ஜர்ஸ் சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பானுங்க, எல்லா பக்கமும் வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. நம்ம கரடி மான்ஸ்டர் ஷேடோ இருக்கான் பாருங்க, அவன் அங்கே இருக்க எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு இருப்பான் கையால். நம்ம டஸ்க்கு பூந்து விளையாண்டுட்டு இருப்பான், வெறும் மேலே ஏறி தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயாருக்கு ஷேடோஸ்லாம் குத்தி விளையாண்டுட்டு இருக்கும், அதோட கையை தலையெல்லாம் பிஞ்சு போயிருக்கும். அப்போ நம்ம பெரு அந்த மான்ஸ்டரோட தலையை பிச்சு கையில் வச்சுட்டு பறந்து வந்து நிற்பான் பாருங்க, மரண மாசா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சவுளு, இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாமே விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, அசால்ட்டாக கொண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் வருவான். இக்ரிஸை பார்த்த உடனே சவுலுக்கு,
என்னது இது பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இக்ரிஸ் அவனோட அந்த கையில் வச்சிருக்க பாரான் ஸ்வாடை வச்சு ஒரு சொலட்டுவான் பாருங்க. அதில் லைட்னிங் தண்டர் மேஜிக் வரும். அதை பார்த்த உடனே சவுலுக்கு இது எப்படி மேஜிக் டைப் உள்ள ஒரு லைட்னிங் மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுது, இது சுழற்ற ஒரு ஸ்விங்கில் இந்த அளவுக்கு ஒரு தண்டர் பவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இக்ரிஸ் அவன் ஸ்வாடை வச்சு சுழட்டினதுல அங்கே இருக்கிற நிறைய மான்ஸ்டர் சும்மா துண்டு துண்டா கட்டாயி வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த இடமே எப்படி லைட்னிங்கில் மின்னிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சவுலு இது ஏறாங்கா இருக்குமா, இல்லை இது ஏறாங்க விட எப்போவோ ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியுது, இது கூட சண்டை போட்டால் என் நிலைமை என்ன ஆகும், இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சவுலு நம்ம இக்ரிஸை பார்த்து நடுங்கிட்டு இருப்பான். நம்ம இக்ரிஸா கொக்கா பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் சும்மா மாஸ்க் காட்டுவான். அப்போ அங்கே இருக்க அந்த எறும்பு சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே பிஞ்சு போன தலையை சாப்பிட்டுட்டு போகும். அப்போ நம்ம ஹீரோ அந்த எறும்பு ஓங்கி ஒரு மிதிச்சு பறக்க விட்டுருவான். ஏய் இதான் எவ்வளோ விலைக்கு போகும் தெரியுமா, இதை போய் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுருவான். அடிச்சு பறக்க விட்டுனா டேய் சீக்கிரமாக மானாக்கிரசஸ் எல்லாம் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஷேடோஸ் எல்லாத்துக்குமே வேலை சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அங்கே சவுலுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, இவங்க பாட்டு ஏதோ ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்களே, மானா கிறிஸ்டல்ஸுக்குன்னு தனியாக வேலையாளுக்கெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுல் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அந்த பாஸ் மான்ஸ்டர் சும்மா கையில் ஆக்வா மேன் வெப்பனை வச்சுட்டு 2 கையிலும் சும்மா வெறித்தனமாக நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல பாஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்ருவான். அதை பார்த்து சவுலு நீங்கள் எதுக்கு அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறீங்க, அதை வச்சு நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட டேகரை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. ஷேடோஸையே நம்பிட்டு இருந்தா வேலைக்காக எனக்கும் கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா டேகரை வச்சுட்டு பறந்து போவான். அப்படி பறந்து போகும்போது அது ஆக்வாமேன் வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணி சும்மா வானத்தில் பறந்து போய் அதோட தலையை ஒரு வெட்டிட்டு அப்படியே வானத்தில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற சவுலு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோதான், அதோட தலையை 2ஆ பொழந்து நம்ம ஹீரோ கொண்டுருவார். அது செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ 100வது லெவலில் இருந்து 101வது லெவலுக்கு போயிடுவார். ஓ பரவாயில்லையே 101வது லெவலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஷேடோ சம்மன்ஸ் எல்லாமே லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்கும். அதாவது ஷேடோவோட பார்வையில் நம்ம ஹீரோவால் பார்க்க முடியும். ஷேடோ என்னென்ன பார்க்குதோ அதை நம்ம ஹீரோ லைவாக அவரோட கண்ணு மூலியமாகவே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வரும்போது பரவாயில்ல, லெவலப் ஆக நிறையா ஸ்கில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் அங்கே சவுலு அந்த பாஸ் மான்ஸ்டர் செத்து போன அந்த உடம்பு அப்படி தொட்டு பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷீல்டு ஆர்மர் வச்சிருக்கு, ஆனால் இவர் அவரோட டேகரை வச்சு ஒரே வெட்டில் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மிகப்பெரிய பாஸ் மான்ஸ்டர் அப்படி ஷேடோவாக வெளியே வரும். ஷேடோவாக வெளியே வரும்போது அது லெவல் 13 இருக்கும். பார்த்தா இது உயிரோடு இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ இது உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ என்ன குட்டியாக மாறிடுச்சு, ஒருவேளை ஷேடோவாக மாறினா இந்த மாதிரி மாறுமோ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை தொடும்போது சிஸ்டம் இதுக்கு பேர் வைங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் இதோட பேர் ஜிம்மா அப்படி சொல்லிட்டு அப்போ ஜின்கோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அண்ணன் இந்த இடம் இடிதுனே வாங்கின சீக்கிரம் வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோவும் எல்லாருமே சரி வெளியே போகலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்படியே வெளியே பார்த்தா அந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டஸ்க்கு தான் அந்த மிகப்பெரிய பாஸ் மான்ஸ்டரோட உடம்ப அப்படியே வாழை பிடிச்சி தரன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து அங்கே இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஏய் சீக்கிரம்டா ஃபோட்டோ எடுங்கடா திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணிட போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருந்தாலுமே அதே இடத்துல நின்றுருப்பானுங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம டஸ்க்கும் எனக்கு கூச்சமாக இருக்குதுப்பா ஃபோட்டோ எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பக்கம் சவுலு அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி அதிர்ச்சியிலே நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா சேர்மன் கோ சவுலு கிட்ட உள்ளே போய் பார்த்தீங்களே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவர் அப்படியே அதிர்ச்சியில் பயந்து போயிட்டு நான் பார்த்தது ஒன் சைடு மாசக்கர், அதாவது ஒரு பக்க படுகொலை, அது டஞ்சன் ரைடே கிடையாது, அவனுக்கு உள்ளே போய் எல்லாத்தையுமே போட்டு தள்ளானுங்க, நான் இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே சேர்மன் கோவும் நீங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாப்ல. அப்போ சேர்மன் கோ கண்ணாடிலாம் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம நாட்டுக்கு புதுசாக ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் கிடச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு கவலையே இல்லை, அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சேர்மனுக்கோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் ஜப்பான் சிஞ்சுக்கு டோக்கியோ சிட்டியில் ஒரு மிக பெரிய டஞ்சன் கேட்டு சிட்டியவே முழுங்குற சைஸில் பெருசாக அங்கே வந்து நிற்குது. அந்த மக்கள் எல்லாருமே அவங்க காரை விட்டு வெளியே வந்து வானத்தில் அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அந்த சிட்டியவே முழுங்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.